இப்போ லைக்கா கிட்ட வந்து அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, நான் பிரேக் டவுன் படத்தை தான் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரேக் டவுன் படத்தை உடனே பார்த்துட்டு இது தமிழ் எடுத்தால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு டிசிஷன் யார் எடுக்கிறா? லைக்காக தான் எடுக்கிறேன். அப்போது நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. அவங்களே ஒரு அஜித் மாதிரி ஆட்கள் பெரிய ஸ்டார் கால் ஷீட் கிடச்சிட்டுன்னு அவங்க இறங்கி ஏன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் சே, இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக லைக்காவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன், என்னோட வாழ்க்கையிலே நான் வந்து பண்ண தப்புகள் தான் அது சாய்ஸ் எது தான். நான் வந்து விஜயானியோட ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் அடுத்து ஜெயிக்குது, எனக்கு 2வது படம் ஜெயிக்குது, திடீர்னு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், ஒரு 3 படம் தொடர்ந்து பண்ணுவேன். அந்த டிசிஷன் தான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாக மாறுது. ஏன்னா அண்டர் கம்பல்ஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படியாவது 3 படத்தை ஆரம்பிக்கணுன்றதுல எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே ஆரம்பிக்கிறோம். யோசிக்கிறதுக்கு கூட டைம் கிடைக்கல. அதாவது இது ஒர்க் ஆகுமா இல்லையா சார், ஒரு படம் அட் டைம் எடுத்துட்டு 3 படம் பண்ணலாம், ஆனால் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது பிறகு அடுத்த படம் ஆரம்பிக்கலாம் சொல்லியிருந்தா நான் அடுத்த படம் எடுக்காம கூட போயிருப்பேன். அப்போ லாஸ் என்ன ஆயிருக்கும், ஒரு படத்தோட போய் முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு 3 படத்தை எடுக்கணும்னு கம்பல்ஷன் வரும்போது 3 படமா நம்மளை போய் பிரச்சனை போய் கொண்டு போய் விடுது. 3மே நம்மளுக்கு பேட் லக்காக ஒரு பேட் டைமில் நம்ம போய் எடுக்கிறோம், அந்த பேடாக படம் போய் முடியுது. 3மே நம்மளை லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுங்களேன். அந்த டிசிஷன் யார் எடுத்தா? உங்களோடது தான். எந்த தானே. இப்போ யாரை போய் நான் ப்ளேம் பண்ணுறது? நான் விஜயானி சாரை ப்ளேம் பண்ண முடியுமா? இல்லை அந்த டைரக்டர்ஸை ப்ளேம் பண்ண முடியுமா? ப்ளேம் நான் என்ன தான் பண்ணிப்பேன்.